டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். வரும் 27ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் முதல்வர்களுடைய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. அந்த பயணத்தின் பொழுது பிரதமரை தனியாக சந்திப்பதற்கான ஒரு கால அவகாசத்தை முதல்வர் கோரியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீட் விவகாரம், மாநிலத்திற்கான அந்த நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மனு ஒன்றையும் அந்த சந்திப்பின் பொழுது அவர் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த சந்திப்பதற்கான அவகாசம் என்பது அதிகாரப்பூர்வமாக கோரப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு என்பதும் பிரதமர் அலுவலகம் சார்பாக வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் டெல்லியில் உள்ள அவர் 26ஆம் தேதி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கான ஒரு புதிய தமிழ்நாடு இல்லத்திற்கான அந்த ஒரு கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 27ஆம் தேதி காலை டெல்லியில் நடைபெறவுள்ள அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்கள் மற்றும் நீதி ஆயோகனுடைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அதில் மாநிலங்கள் சார்பாக மாநிலங்களுக்கான அந்த ஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அவர் தமிழ்நாடு முதல்வர் என்ற சார்பில் அவர் முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா.